சர்வதேச விமான நிலையமானது மதுரை விமான நிலையம். தென் தமிழகத்தின் நீண்டகால கனவு நனவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்துவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான அரசாணையை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு தமிழகத்தின், குறிப்பாக தென் மாவட்டங்களின் பொருளாதார மற்றும் சுற்றுலா வளர்ச்சியில் ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி ஆகிய நகரங்கள் ஏற்கனவே சர்வதேச விமான நிலையங்களை கொண்டுள்ளன. தூத்துக்குடி, சேலம், தஞ்சாவூர், வேலூர் போன்ற பிற விமான நிலையங்கள் உள்நாட்டு சேவைகளை மட்டுமே வழங்கி வருகின்றன. இந்நிலையில் தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக விளங்கும் மதுரையை சர்வதேச தரம் கொண்டதாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. கடந்த மார்ச் 10 டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான இறுதி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தற்போது இந்த அரசாணை உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த அறிவிப்பால் மதுரை விமான நிலையம் மிக விரைவான வளர்ச்சியை எட்ட உள்ளது. துபாய், அபுதாபி, கொலம்போ, சிங்கப்பூர் போன்ற வெளிநாட்டு நகரங்களுடன் மதுரை நேரடியாக இணைக்கப்பட உள்ளது. தற்போது வெளிநாடுகளுக்கு செல்லும் தென் மாவட்ட மக்கள் திருவனந்தபுரம் அல்லது சென்னை விமான நிலையங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மதுரைக்கு நேரடி விமான சேவை தொடங்குவதன் மூலம் பயணிகளின் நீண்ட நேர பயணம் மற்றும் செலவுகள் பெருமளவு குறையும். வளைகுடா நாடுகள் மற்றும் இலங்கையுடன் நேரடி விமான போக்குவரத்து தொடங்கப்படவிருப்பதால் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிமித்தமாக பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். மதுரை மாநகரம் உலக புகழ் பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், அழகர் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக தலங்களின் மையமாகும். சர்வதேச விமான நிலையம் என்பதால் வெளிநாட்டு பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் எவ்வித தடையுமின்றி நேரடியாக மதுரைக்கு வந்து செல்ல முடியும். இது மதுரையை சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் ஒரு முக்கிய இடத்திற்கு உயர்த்தும். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பதன் மூலம் மதுரையின் உள்ளூர் கைவினை தொழில்கள், ஹோட்டல் துறை, போக்குவரத்து மற்றும் சிறு வணிகங்கள் பெரும் வளர்ச்சியை சந்திக்கும். ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். மதுரை விமான நிலையம் சர்வதேச தரத்திற்கு உயர்த்திருப்பதால் தென் மாவட்டங்களின் வேளாண் மற்றும் தொழில் பொருட்களின் ஏற்றுமதி வணிகம் புதிய வேகத்தை பெறும். மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் விளையும் வாசனை பொருட்கள், பூக்கள் மற்றும் இதர ஏற்றுமதி பொருட்கள் இனி குறைந்த செலவிலும் விரைவாகவும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் இந்த அறிவிப்பு மதுரைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம். இது தென் தமிழகத்தின் வர்த்தக மையமாக மதுரையை மாற்றுவதுடன் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் வலு சேர்க்கும் என்பதில் ஐயம்